இங்கே போதும்னு ஒரு கேள்வி எழும்புதில்லை, அதுவே விசேஷம். எனக்கு போதும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதே அப்படின்னு உடனே எதிராக போதும்னா எனக்கு நீ போதும். எது போதும்னா எது என்னை வாழ வைக்குதோ அது எனக்கு போதும். எது என்னை வாழ வைக்குது, என் இதயம் துடி வைக்கிறதில்ல, அது எனக்கு போதும். நான் சாப்பிட்டா செரிச்சிக்குதில்ல, அது எனக்கு போதும். என்னை முழுசுமாக படைச்சிட்டு முழுசுமாக அனுபவிக்க விட்டது எது, அதுதான் எனக்கு போதும். அது எனக்கு போதும்னு புரிஞ்சு அதை புஷ்டான்னு வச்சுங்க, மனசு நிறைவாயிடும். சொல்லி கொடுத்தா சரி ஓகேவா, அவனும் உன் ஃப்ரெண்டா கூப்பிடுன்னு என்ன பண்ணலாம், கூப்பிட்டுக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த பையன் நீ பிடி, அந்த பையன் நீ பிடி. பார்த்தீங்களா கல்லூரி கவிதைகள் அந்த அக்கா நடந்து வரும்போது, அவனும் உன் ஃப்ரெண்டாக யார் ஒன்றாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் கொண்டாடலாம். ஆனால் யார் போதும் உங்களுக்கு, யார் எது உங்களை படைச்சதோ எது உங்களுக்கு, அது நான் உங்களுக்கு தெளிவாகவும் சொல்கிறேன். கடவுள் விசேஷமாக இருக்குது, வெற்றிடமாக இருக்குது, அது உங்களுக்கு போதும். வெற்றிடம் எப்படா எனக்கு போதும், எனக்கு தோண வச்சதும் எனக்கு தேவையை உருவாக்குனதும் எது, அதுதான். நானும் ஒன்று இருக்க வச்சுக்கிறது எது, அதுதான். அது இல்லைன்னா நானும் ஒன்று இல்லைன்னா இந்த தேவையெல்லாம் இருக்குதா, இல்லை. அப்போ நானும் ஒன்று இருக்கிறேன், எனக்கு நான் போதும். முதல்ல சொன்னது தான், எனக்கு எது போதும், எனக்கு நான் போதும். நான் என்னை வாழ வைக்கிறது எதுவோ கண்டுபிடிச்சிட்டு பேர் தான் நான். அது வரைக்கும் நான் கிடையாது. சொல்லி கொடுத்த நான், வரையறுத்த நான், புரிஞ்சு வச்சுக்கின நான், புத்திசாலித்தனமான நான், ஆணான நான், பெண்ணான நான், உடலோட ஒற்றி உறவான நான், கொண்டாடின நான், கொண்டாடாத நான், ஏழைகிற நான், பணக்காரனாகிற நான், இதெல்லாம் அத்தனையும் வரையறுக்க உட்பட்டது. இந்த கடவுளை மட்டும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது.